ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா தாங்க. பாலும் பால்கோவாவும் வச்சு மேக் பண்ண போகிறோம். எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 1/2 kg கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். கேரட் நல்லா துருவி எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த நெய்யில் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டவ் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டு கொண்டு வாங்க. லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய பக்குவத்தில், அதாவது இந்த செகண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த பக்குவத்தில் 1/4 லிட்டர் பால், 1/4 லிட்டர் தண்ணி. காரணம் என்ன, ரெண்டும் மெஷர்மெண்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/4 லிட்டர் பால் டேஸ்ட்டுக்காக, 1/4 லிட்டர் தண்ணி கேரட்டை வேக வைக்கிறதுக்காக. இது ரெண்டையும் மெஷர்மெண்ட் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு கொதிப்பு தன்மை வரும். அந்த டயத்தில் ஸ்டவ்வை ஹையில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஹையில் வைக்கும்போது அதிக அளவில் கொதிச்சு நமக்கு அந்த பாலும் தண்ணியும் வத்துமே தவிர நமக்கு கேரட் வேக்காடு கொடுக்காது. அதனால மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் நின்று கிளறி விட்டுக்குங்க. இந்த டயத்தில் நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க. அதே போல் ஏலக்காவோட சுகர் ஆட் பண்ணி சுகர் பவுடரும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த செகண்ட் நம்ம கேரட் அல்வாவுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இந்த டயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடரும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ண காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகரை நமக்கு தூக்கி கொடுத்து டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு உப்பு ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு சுகர் டேஸ்ட்டு நமக்கு தெரிய வரும். இப்போ ஆட் பண்ணிட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கிளறி கொண்டு வந்துருங்க வேக்காடு கொடுத்து. இந்த டயத்துல 1/2 kg சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே எந்த அளவுக்கு நம்ம கேரட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். கிளறி விட்டு கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கிளறும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி பக்குவத்தில் இருக்கும். அதாவது நெழுகலா இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கும். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி கொண்டு வரணும். கிளறி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைட்னஸ் கொடுத்து வேக்காடு கொடுத்து நமக்கு வந்துடும். இப்போ பாருங்க நமக்கு டைட்னஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக்காடு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏலக்காய் பவுடர், அதை சுகரோட ஆட் பண்ணியிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிக அளவில் ரெடி பண்ணிக்கிட்டேன். அடுத்தடுத்த ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அது தேவைக்கு தக்கன ரெடி பண்ணிக்கோங்க. அதோட முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளறி விட்டுருங்க. இந்த டயத்தில் கிளறி விட்டுட்டு இதோட நம்ம ஒரு 100 கிராம் பால்கோவா மட்டும் ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். நான் வீடியோவில் எடுக்க விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் அதிகமாக இருந்தனால அந்த வீடியோ எடுக்கும் போது கட் ஆயிடுச்சு. பால்கோவா 100 கிராம் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டு நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கிளறி விட்டு கொண்டு வந்துருங்க. அதே போல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதில் ஒரு 3 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுகர் கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கறத சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ். 3 சொட்டு மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதிக அளவில் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு புளிப்பு தன்மை வந்துடும். இப்போ அதனுடைய திக்னஸ் பார்த்தையும் காமிக்கிறேன். ஏன்னா ஹீட்டாக இருக்கிறத விட ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஆறி வந்தாச்சு. அதனுடைய பக்குவமும் உங்களோட நான் எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.